உங்களுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு ரொம்ப ஹெவியா இருக்குதா? இந்த கேஸ் ப்ராப்ளம், ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரியான டைஜஷன் ப்ராப்ளம் அடிக்கடி வருதா? நிறைய பேர் இந்த ப்ராப்ளம்க்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நேச்சுரல் ஃபுட் இந்த டைஜஷன் ப்ராப்ளமை சரி செய்யறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அது என்னன்னு தெரியுமா? அதுதான் அத்திப்பழம். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, அத்திப்பழம் உண்மையிலேயே டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுமா? இல்லனா இது ஒரு கட்டுக்கதையா? இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்ட் கூட சொல்லட்டுமா? அத்திப்பழம் ரெகுலரா சாப்பிட்டா குடல் கூட ரொம்ப ஹெல்த்தா இருக்கும். அத்திப்பழத்தை எப்படி சாப்பிடணும், எவ்வளவு அளவு சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாமா? அத்திப்பழம்னா என்னன்னு பார்ப்போம். அத்திப்பழத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாவே நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு வந்தாங்க. அத்திப்பழத்துல டயட்ரி ஃபைபர், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாவே இருக்குது. ஆனா டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? ஃபைபர். அத்திப்பழத்துல இந்த ஃபைபர் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இது குடலோட மூவ்மெண்ட்டை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். அதனாலதான் நிறைய பேர் இதை நேச்சுரல் லாக்ஸேட்டிவ் ஃப்ரூட்னு சொல்றாங்க. இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டா நம்மோட டைஜஷன் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு பார்ப்போமா? நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை சரியா டைஜஸ்ட் ஆகணும்னா நம்ம குடல் நல்லா வேலை செய்யணும். அத்திப்பழத்துல ஃபைபர் அதிகமா இருக்கு. ஃபைபர் குடலோட மூவ்மெண்ட்டை ரொம்ப ஸ்மூத் ஆக்கும். இதனால கான்ஸ்டிபேஷன் குறையும். நம்ம குடல்ல குட் பாக்டீரியா இருக்கும். இந்த பாக்டீரியா டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியம். அத்திப்பழத்துல இருக்கிற நியூட்ரியன்ஸ் இந்த குட் பாக்டீரியா வளர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். அத்திப்பழத்துல அயன், காப்பர் மாதிரியான நியூட்ரியன்ஸ் அதிகமாவே இருக்குது. இந்த நியூட்ரியன்ஸ் உடல்ல ரெட் பிளட் செல்ஸ் உருவாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால ஹீமோகுளோபின் லெவல் இம்ப்ரூவ் ஆக உதவும். அனீமியா ரிஸ்க்கும் குறையும். உடல் சோர்வும் குறையும். குறிப்பா பெண்களுக்கு பிளட் லெவல் கம்மியா உள்ளவங்களும் நல்லா சாப்பிட்டா பலன் நல்லாவே கிடைக்கும். அத்திப்பழத்துல இருக்க பொட்டாசியம் பிளட் பிரஷரை கண்ட்ரோல் செய்ய ரொம்பவே உதவி செய்யுது. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும். பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். கொலஸ்ட்ராலை பேலன்ஸ் பண்ணும். அத்திப்பழத்துல கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. இந்த நியூட்ரியன்ஸ் போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே முக்கியம். ரெகுலரா அத்திப்பழம் சாப்பிட்டா போன் டென்சிட்டி சப்போர்ட் பண்ணும். ஜாயிண்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். அத்திப்பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இது ஸ்கின் டேமேஜை குறைக்க உதவும். ஏஜிங் ஸ்லோ ஆகும். ஸ்கின் க்ளோவும் இம்ப்ரூவ் ஆகும். அத்திப்பழத்துல அது மட்டும் இல்லைங்க, விட்டமின்ஸும் மினரல்ஸ் இருக்கு. இது உடம்புல இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ராங் ஆக்க உதவும். இதனால இன்ஃபெக்ஷன் எதிர்க்கிற சக்தி அதிகமா இருக்கும். ட்ரையா இருக்கிற அத்திப்பழத்தை நைட்டு தண்ணீர்ல ஊற வைங்க. காலையில எம்டி ஸ்டொமக்ல அந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிங்க. இது டைஜஷனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அத்திப்பழம் எவ்வளவு சாப்பிடணும்னு பார்ப்போமா? எந்த ஒரு ஃபுட்டையும் அதிகமா சாப்பிட்டா ப்ராப்ளம் வரும். அத்திப்பழமும் அதே மாதிரி தான். ஒரு 2ல இருந்து 3 பழம் வரைக்கும் நீங்க அதை சாப்பிடலாம். இல்லைன்னா 1ல இருந்து 2 ஃப்ரெஷ் அத்திப்பழத்தை சாப்பிடலாம். அதிகமா சாப்பிட்டா லூஸ் மோஷன், ஸ்டொமக் அப்செட் வர வாய்ப்பு இருக்கு. இதனால மாடரேஷன் ரொம்பவே முக்கியம். யாரெல்லாம் கவனமா சாப்பிடணும்னு பார்ப்போமா? சிலர் அத்திப்பழத்தை சாப்பிடறதுக்கு முன்னால டாக்டர் கிட்ட அட்வைஸ் கேட்கிற மாதிரி இருக்கும். அவங்க யாரெல்லாம் அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட், ஐபிஎஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, கிட்னி ஸ்டோன் ஹிஸ்டரி உள்ளவங்க, இவங்க எல்லாமே டாக்டர் கிட்ட அட்வைஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் அத்திப்பழத்தை சாப்பிடணும். ஏன்னா ட்ரைடு ஃபிக்ஸ்ல சுகர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால லிமிட்டா சாப்பிடணும். மொத்தத்துல பார்க்கும்போது அத்திப்பழம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட். இதுல இருக்கிற ஃபைபரும் நியூட்ரியன்ஸும் டைஜஷன் இம்ப்ரூவ் ஆக உதவும். ரெகுலரா லிமிட்டா சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் குறையலாம். குட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகலாம். டைஜஷன் ஸ்மூத் ஆகலாம். ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரூட் மட்டும் டைஜஷன் ப்ராப்ளத்தை முழுசா சரி செய்யாது. ஹெல்த்தி டயட், எக்ஸசைஸ், தண்ணீர் அதிகமா குடிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான ஹெல்த் வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.